வருஷத்துக்கு வருஷம் அந்த டேட்ன்றது மாறிட்டே தாங்க இருக்கும். செப்டம்பர் 17ஆம் தேதி கிடைப்பட்ட காலத்தில் எப்போனா வரும். இந்த டேவை எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்திருக்காரு. அவர் இந்திரனை வந்து ஜெயிச்சு போரில் அந்த இடத்தெல்லாம் அவரோட கண்ட்ரோல் எடுத்துப்பார். வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தேவர்கள்லாம் போயிட்டு விஷ்ணு பகவான்ட்டு இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்ல, விஷ்ணு பகவான் என்ன பண்ணுவார், வாமனன் அவதாரத்தை எடுத்து வர்றாரு. அதுதான் 5வது அவதாரமாக பார்க்கப்படுது. இந்த தச அவதாரங்கள் சொல்லுவாங்களா, அதில் 5வது அவதாரமாக இது இருக்குது. அவர் வந்த உடனே இவருடைய இந்த ஆணவத்தை போகணும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட நான் ஒரு யாகம் பண்ணணும், அதுக்கு பலிபீடத்துக்கான இடம் தேவை, எனக்கு 3 அடி இடத்த கொடு அப்படின்னு சொன்னோடனே, பார்க்கறதுக்கு சாதாரண ஆள் தானே இருக்காரு, 3 அடி தானே குத்தலாம் அப்படின்னு சொல்ல, சடனாக பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்து பார்க்குறாரு. அப்போது மேலே இருக்கக்கூடிய எல்லா உலகங்களும் அவரோட கண்ட்ரோலில் வந்தது. இந்த 3 அடியில் அந்த இந்திரர்களுடைய பிளேஸான மறுபடியும் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. அப்புறம் பாதாள உலகங்களும் இதுவாகிடுது. 3வது அடி எங்கே எடுத்து வைக்கிறதுன்னு கேட்க, தன்னுடைய தலையில் வை அப்படின்னு சொல்ல, கடைசி அவரோட ஆசை என்ன அப்படின்னா, தன்னுடைய நாட்டு மக்கள் மேலே இருக்கக்கூடிய பாசத்தால் வருஷத்துக்கு வருஷம் இந்த டேட்டில் நான்